நாம் பாடின பாடலிலே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இப்பொழுது நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று சொல்லி அதில் இந்த பாடலிலே இருந்தது. அக்கிரமக்காரர்களாக இருக்கிற வரைக்கும் நாம் நமக்கு சொந்தமானவர்கள். மீட்கப்பட்ட பாவிகளான பொழுது நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அதனால மீட்கப்பட்ட பாவிகள், நாம் அனைவரும் மீட்கப்பட்ட பாவிகளாக இருக்கின்றோம். அந்த வகையிலே மீட்கப்பட்ட பாவிகளாக இருக்கிறபடியினாலே நம் சித்தம், நம்முடைய விருப்பம் அநேக காரியங்களை நிறைவேறலாம், நிறைவேறாமல் போகலாம். ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் மீட்கப்பட்ட பாவிகளாக இருக்கிற நாமே அநேக நேரங்களிலே நான் தகுதி உடையவராக இல்லையோ, அதனால்தான் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லையோ, அதனால்தான் நான் ஆண்டவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை, அவருடைய வரங்களை, அவருடைய நன்மைகளை பெற முடியாமல் தொடர்ந்து காலகாலமாக கஷ்டத்திலும் வருத்தத்திலும் சந்தோஷம் இல்லாமல் மனமகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் என்கிற எண்ணம் மீட்கப்பட்ட பாவிகளுக்குள்ளும் அனுதினமும் அல்லது அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எண்ணங்களினாலே காக்கப்படுகிறோம், சிந்தனைகளினாலே நாம் காக்கப்படுகிறோம், நினைவுகளினாலே, தாழ்வு மனப்பான்மையினாலே நாம் காக்கப்படுகிறோம். அந்த வகையிலே கர்த்தருடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட பாவி எப்படி விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மீட்கப்பட்ட பாவி எப்படி மீட்கப்பட்ட நிலையிலே தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சில வசனங்கள், ஒரு சில ஆவிக்குரிய மனிதர்களினுடைய, ஊழியக்காரர்களுடைய, விசுவாசிகளுடைய அனுபவங்களை வைத்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்றோம். நான் வாசித்த திருமுறை பகுதி நமக்கு ஒரு மிகுந்த சவால் நிறைந்த ஒரு பகுதி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் வேலையும் போய் ஜெபிக்கிறதினாலே அவர்களுக்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்டு அவர்களுக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையிலேயும் அதையும் தாண்டி அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே வாழ்ந்த அவர்களுக்கு ஒரு சோதனை மட்டும் இல்லை, அவர்கள் அந்த துன்ப வேலைகளிலும் எப்படி இருக்க, எப்படி விசுவாசிக்க பழகி இருந்தார்கள், எப்படி நம்பிக்கை இழக்காமல் இருக்க பழகி இருந்தார்கள். மீட்கப்பட்ட பாவிகள் எப்படி அதில் இருந்து விழாமல் நிலைத்திருக்க பழகி கொண்டார்கள் என்பதை குறித்ததான சவால் நிறைந்த ஒரு சில வசனங்களை வாசித்து நம்மை இந்த வசனங்களுக்குள்ளாக நம்மை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தானியேலினுடைய புத்தகம் 3:16-17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்பது அந்த மூவருடைய விசுவாசம். அந்த மூவருடைய விசுவாசம், நம்பிக்கை, உறுதி, பற்று. அடுத்து 12 வசனத்துல விடுவிக்காமல் போனாலும், இதுதான் மீட்கப்பட்ட பாவிகளுடைய மனநிலையில இருக்கிறதான போராட்டமான ஒரு வாழ்வு, போராட்டமான ஒரு சூழல். விடுவிக்காமல் போனாலும் நாங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின இந்த பொற்றிலேயே பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள். சவால் யார்கிட்ட? அப்படியே நாங்கள் மீட்கப்படாமல் போனாலும் நீர் நிறுத்தி இருக்கிறதான இந்த தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறது இல்லை, இந்த பொற்சிலையை வணங்குகிறதும் இல்லை என்பது அவர்களுடைய விசுவாசமும் உறுதியும்.
நான் இப்படி ஆசீர்வதிக்கப்படாமல் போகிறது என்ன என்கிறதான நிலை நம்மை விசுவாசத்தில் பின்னோக்கி தள்ளுகிறது. ஆனால் இவர்களோ இப்படி விசுவாசித்து பழகி இருக்கிறார்கள். எப்படி? நம்ம ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்கப்படாவிட்டாலும் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். அதிலே அவருடைய நோக்கம் இருக்கும், அதிலே அவருடைய சித்தம் இருக்கும் என்று விசுவாசித்து பழகி தேறி இருக்கிறார்கள். ஆகவே விடுவிக்காமல் போனாலும், இந்த செய்தியுடைய தலைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் எழுந்து போவதில்லை, பின்வாங்கி போவதில்லை. விசுவாசத்திலே ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அது உங்களுடைய இஷ்டம் என்பதிலே நாம் நிலைப்பாடு சறுக்காமல் நிற்க வேண்டும். நம்முடைய நிலைப்பாட்டிலே சறுக்காமல் இருக்கிற இந்த 3 வீரர்களுடைய சோல்ஜர்களுடைய அடிமைகளாக அந்நிய நாட்டிலே போய் சவால் விடுகிற ஒரு உறுதி அதிலே காணப்படுகிறது. அருமையானவர்களே, அப்படி இருந்ததுனாலதான் அவர்கள் நெருப்பிலே தூக்கி போடுகிற பொழுது கூட ஆண்டவர் கைவிட்டு விடுவாரோ என்கிறதான ஒரு நிலைப்பாடும் எண்ணமும் அவர்களை தாக்கி இருக்கும். ஆனாலும் இந்த மரணமும் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கலாம். அப்படியே நிகழ்ந்தாலும் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கலாம் என்று விசுவாசிக்க கற்றுக்கொண்டதினாலே இவ்வளவு தைரியம், இவ்வளவு அழுத்தம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? யாரையாவது திட்டுறதுக்கு ரொம்ப உனக்கு அழுத்தம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அது மாதிரியான விசுவாச அழுத்தம், விசுவாச உறுதி, பற்றுறுதி, நம்பிக்கை. அந்த வகையிலே இவர்கள் அப்படியே விடுவிக்காமல் போனாலும் அந்த ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி விசுவாசிக்கிற அளவிற்கு பயிற்சி பெற்றிருந்தார்கள். விசுவாச பயிற்சி, நம்பிக்கையிலே உறுதி, ஆண்டவரின் மீது அவ்வளவு பற்றுறுதி, இவ்வளவு வைத்திருந்தபடியினாலே கடைசியாக நிகழ்ந்த காரியம் என்ன? 29வது வசனம், 30வது வசனம். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷணத்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது என்று அந்த ராஜா எழுதும்படிக்கு இவர்களுக்கு இவ்வளவு அழுத்தமான விசுவாசம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த துன்ப கலசத்தை அவர்கள் சந்திக்கவும் துணிந்திருந்தார்கள். இப்படி எழுதப்பட்டபடியினாலே இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று அரசரும் அந்த மக்களும் விசுவாசிக்கும்படி இவர்கள் இந்த துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உபத்திரவத்திற்கும், இந்த சோதனைக்கும், இந்த மரணத்திற்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். இது தேவனுடைய சித்தமும் அவருடைய பிளானும் அவருடைய தீர்மானம் இருந்தபடினாலே அடுத்து என்ன நிகழ்ந்தது? இந்த உபத்திரவத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு 30வது வசனத்தில் என்ன நிகழ்ந்தது? பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே மரணத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தாலும் உறுதியாய் நிலைத்திருந்ததினால் ராஜா அவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அரசை ஆளுகிறவர்கள் நம்மை எவ்விதமாக அழிப்பதற்கும் துன்புறுத்துவதற்கும் தாங்கள் மட்டும் ஆழ்வதற்குரிய சட்டங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த கொரோனா பீரியடில் ரகசியமாக, துரிதமாக, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தாலும் துரிதமாய் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி ஒரு காலத்தில் நமக்கு விரோதமாக எழுவலாம். அதிலே நாம் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்த இப்பொழுது சித்தமாகிக் கொண்டிருக்கிறார். விசுவாச பரீட்சையிலே நாம் தேறினவர்களாக நிலை நிற்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார். என்ன தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார்? ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரைக்கும் உள்ள பகுதியில அங்கு ஒரு நிகழ்வு. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில விசுவாசத்தை கூட்டுவதற்கு ஆபகுக் தீர்க்கதரிசி புத்தகம்
கொடுக்கப்பட்டுள்ள பகுதியினுடைய சுருக்கத்தை நான் வாசிக்கின்றேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். தந்தை அருள் தந்தை கற்பன் செய்யாத மாநில அருமையாக பாடிய வசனங்கள் வச்சு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் அற்று போனாலும், உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள், நான் வீட்டிலேயே மாடு கன்றுக்குட்டி போட்டு அது வளர்ந்து அது ஒரு பெரிய உயர்ந்த மிருகமாக வளருகிற பொழுது, அதை விற்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த கன்றை வளர்த்தவர்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அந்த மாடு நம்மளை என்ன நினைக்கும், அந்த மாடு நம்மை என்ன நினைக்கும், அது ஆத்மா என்ன நினைக்கும், இப்படியெல்லாம் நான் யோசிக்கிறேன். அதனால செய்யாமல் இருக்க வழி இல்லாமல் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும், விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், இழக்க வேண்டியது இருக்கும், ஏமாற வேண்டியது இருக்கும், மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட வேண்டியிருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் சகித்து கொண்டு நாம் விட்டு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். ஆகவும் தீர்க்கதரிசிக்கு நம்மை சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும். சில நேரங்களில் வீட்டில் ஒரு 40 ஆடுகள் இருந்தது. என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல. வாரத்தில் 4 ஆடு 5 ஆடு திடீர்னு சாப்பிடும். இதை ஏன் எதுக்குன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அதற்கு பிறகு எங்கள் வீட்டில் ஆடு வளர்க்கவே முடியல. கொண்டு போய் அத்தை வீட்டில் வெட்டி வச்சிருக்கோம். இங்கேதான் அப்படி ஒரு நிலை இருந்தது. அங்கேயும் வளர்க்க முடியாமல் வரைக்கும் போனது. இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம், தீர்மானம். இந்த இழப்புகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆகவே இடைகளில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருக்கு கிட்ட இந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிற பொழுது யோபுவினிடத்துல போய் பார்க்கலாம். வீட்டில் இருந்த எல்லாமே என்னமானது, 1 by 1 செத்துட்டு வரும். 1 by 1 முதல்ல பிள்ளைகள் இடத்துல இருந்து, வீட்டில் இருக்கிற விலங்குகள் இருந்து எல்லாம் 1 by 1 செத்துக்கிட்டே வரும். 1 by 1 செத்தாலும் அனைவரையும் தூசிக்கிற அளவிற்கு அவருடைய சரீரத்திலே மருக்கள், அவைகளினால் வேதனை, வெறுப்புகள், மற்றவர்களினால் பார்க்கிற பொழுது வெறுப்பும் அருவருப்புமான, இன்னைக்கு நம்ம ஒரு பூரணை பார்த்துட்டோம்னா ஒரு வெறுப்பு, அருவருப்பு, ஒரு பாவம் பார்த்துட்டோம்னா அருவருப்பு, ஒரு எரிச்சல் நமக்கு வருகிறது. அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் அது நடந்து அது இழைந்து போகிறது, ஊர்ந்து போகிறது. அப்படி போகிற பொழுது அதை பார்க்கிற பொழுதே நமக்கு ஒரு வெறுப்பும் எரிச்சலும், அதை கண்டா உடனே அதை கொள்ளணுங்கிற ஒரு இயல்பான உணர்ச்சி நமக்குள்ளே வந்துவிடுது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்படி விசுவாசிக்க பழகி இருந்தார்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 13:15 நாம் அங்கு வாசிக்கிறோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். கடவுள் நம்மை ஆசீர்வதித்தாலும்
ஆசீர்வதிக்காவிட்டாலும் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது தானியேல் புத்தகத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படியே அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த தேவர்களுக்கு ஆராதனை செய்கிறதில்லை, இந்த பொருட்சிலையை வணங்குகிறதோ இல்லை என்கிற நிலைப்பாடு. இரண்டாவது, ஆபகுக் புத்தகத்தில் அத்திமரம் துணி விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாக்காமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், எல்லா தொழிலையும் சம்மந்தப்படுத்தி அப்படியே வருவார். எல்லாம் போனாலும் 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 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியார். யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் எப்படி இருக்காங்க. மருத்துவமனையில் இருக்கிறவங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஏன் எங்களை குணமாக்கவில்லை, ஏன் எங்களுக்கு இந்த விதமான எலும்பு முறிவை ஏற்படுத்தினார், ஏன் எங்களுக்கு இந்த விதமான நரம்பு துண்டிப்பை ஏற்படுத்தினார், ஏன் எங்களை ஊனமாக்கினார், ஏன் எங்களுக்கு பார்வை இல்லாமல் பிறக்க செய்தார், ஏன் இடையிலேயே பார்வை இழக்க செய்தார், ஏன் எங்களுக்கு காது கேளாமல் போக செய்தார், நான் என்ன கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கவில்லை. இதெல்லாம் நம்முடைய கேள்விகள். ஏன் நம்மை கடவுள் இப்படி வைக்கவில்லை, ஏன் அப்படி வைக்கவில்லை? யாருக்குள்ள இருக்குது? நீக்கப்பட்ட பாவிக்குள்ள. ஆனா இவைகள் எல்லாம் இல்லாமல் போனாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும், யார் கொன்று போட்டாலும், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது எப்படி இருப்பார்? நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி யார் சொல்றது? யோபு சொல்லுகிறார். இப்படி நம்பிக்கையை பரிசோதித்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கு உறுதியை வெளிப்படுத்தி, சாட்சியை வெளிப்படுத்தி, அநேகரை தனக்கு ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, அவருடைய சித்தமாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படியே ஒருவேளை நாம் அறிந்து போனாலும் நாம் உயர்ந்த உன்னதமான அடைக்கலத்திலே வைக்கப்படுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இவ்விதமாய் விசுவாசிக்க பழகி இருந்தால், அவனை கொன்று போட்டாலும் நான் அவன் மீது நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாசித்த சங்கீதத்தின் பகுதி 46 1 முதல் 3 வரைக்கும் உள்ள பகுதியும் இந்த விசுவாசத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அந்த சங்கீதத்தின் ஆசிரியர் இப்படி எழுதுகிறார், பூமி நிலை மாறினாலும், பூமி நிலை மாறினாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி எப்ப நிலை மாறும்? பூகம்பத்தின் போது நிலை மாறும். ஏற்கனவே இந்த நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு அசைவு வேறிடம் மாறும். பூமி நிலை மாறினாலும் கன்னியாகுமரி முன்னால இருந்தது மாதிரி இப்ப இல்லை. கன்னியாகுமரியுடைய இலைகள் எல்லாம் எங்க போயிடுச்சு? கடலுக்குள்ள போயிடுச்சு இல்லையா? இலங்கை, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இவைகளுக்கெல்லாம் தொடர்ச்சி இருந்தது, மலை தொடர்ச்சி இருந்தது. அவைகள் எல்லாம் இன்றைக்கு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்போ நிலை மாறி இருக்கு. அப்போ நிலை மாறி இருக்கு. பூகம்பத்தினாலும் புவி அதிர்ச்சியினாலும் பூமி நிலை மாறுகிறது. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை மட்டும் நம்முடைய வாழ்க்கை இல்லை. இதற்கு பிறகு நிலையான வாழ்க்கை இருக்கிறது. ஆங்காமே இழந்து போன அந்த அழியாத வாழ்வு ஒன்று நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியமனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக நமக்கு ஆயத்தம் பண்ணிட்டாரு. அதன் வழியாக நாமும் உயிர் தர வேண்டும் என்பது நியதி. இதை மாற்ற முடியாது. அவர் வழியாக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன்,
ஆகவே என் வழியாக வருகிறவர்கள் என் வழியாய் அன்றி பிதாவினிடத்துல ஒருவரும் வர முடியாது. ஆகையினாலே உயிர்த்தெழுதலிலே விசுவாசம் வைக்கிறவர்கள் உயிர்த்தெழுவார்கள். ஆண்டவருடைய பிதாவும் தங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற அநேக வாசஸ்தலங்களில் அவர்கள் குடியேறுவார்கள். நமக்கு அநேக வாசஸ்தலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் குடியேறும்படி அங்கே போய் ஆக வேண்டும். அங்கே நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது என்று விசுவாசம். ஆகவே இங்கே நமக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, நம்ம நீக்கப்பட்ட பாவிகளுக்கு தான் இந்த போராட்டம். துன்மார்க்கருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. துன்மார்க்கன் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடும். துன்மார்க்கன் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு வாங்க. ரோட்ல போவையில் அல்லது வீடு கூட்டி இருக்கையில் எல்லாமே திருடி கூட தன்னுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முயற்சிக்கலாம். துன்மார்க்கருக்கு அப்படி இல்லை. ஆனால் நமக்கோ இந்த விதமான பாடுகள் இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டு விடுவாரோ, ஒருவேளை இது இல்லாம பண்ணிடுவாரு, ஒருவேளை அது இல்லாம பண்ணிடுவார். அப்படியே இல்லாமல் பண்ணினாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்கிறதான உறுதி நமக்குள்ளே வேண்டும். சங்கீதம் 46:3 பூமி நிலை மாறினால் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜனங்கள் கொந்தளித்த பொங்கி நான் என் பொங்கி பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் என்று சொல்கிறார். பவுலிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:1 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கு. அப்போ பவுலோடு கூட சேர்ந்து அநேக அந்த உறுதியிலே இருந்திருக்கிறார்கள். ஆகவேதான் எல்லோரையும் சேர்த்து சொல்லுகிறார். குறித்த பட்டணத்தில் அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருந்திருக்கிறார்கள், அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையோர் இருந்திருக்கிறார்கள். ஆகவே மீட்கப்பட்ட பாவிகள் அந்த உறுதியிலே வளர்ச்சி அடைந்தபடினாலே பவுல் எல்லோரையும் சேர்த்து சொல்லுகிறார். பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறது. நமக்கு எவ்வளவு நம்பிக்கையை மனம் தருகிற பொழுது ஒரு திட நம்பிக்கையை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் பிலிப்பு பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்படும் பொழுது பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17-18 பிலிப்பு பட்டணத்து மக்களுக்கு 2ஆம் அதிகாரம் 17-18 மேலும் உங்கள் விசுவாசமாகிய பவுலின் மேலும் பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். என்ன சொல்றாரு பாருங்க. இந்த மக்களை பிலிப்பியப்பட்ட இந்த மக்களை போய் எப்படி தைரியப்படுத்தி உற்சாகத்தை தூண்டுறாரு பாருங்க. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலி, நம்ம விசுவாசிப்பதே பலிதான். நம்ம விசுவாசிப்பதே பலிதான். நம்முடைய விசுவாசம் குறையாமல் நம்மை அடிக்கடி பூஸ்ட் பண்ணிக்கிறதே ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற பலி அப்படின்னு புரிஞ்சிருக்கிறார் பவுல். பலி செலுத்தினா ஆட்டையோ கோழியையோ போய் பலி செலுத்தி விசுவாசிக்கிறது அல்ல. அது ஒரு விசுவாசத்தின் அடையாளம். அதே சமயத்துல விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி சூழ்நிலைகள் வருகிற பொழுது விசுவாசித்து பலி செலுத்துகிறோம். அப்படியே இல்லாமல் போனாலும் என்ன, ஆண்டவர் இருக்கிறார் அது போதும், ஆண்டவர் இருக்கிறார் அது போதும் என்கிற ஒரு நம்பிக்கையில வளர்ந்திருக்கிறோம். ஆகவே பிலிப்பியப்பட்ட மக்களை பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்றார் பாருங்க. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட
நாம் ஆசீர்வதிக்கப்பட்டால் ஆசீர்வதிக்கப்படாவிட்டாலும் நாம் மீட்கப்பட்ட பாவிகளுக்கு இப்படிப்பட்டதான போராட்டமும் மன தடுமாற்றமும் நமக்கு நேரிட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த நிலையிலே நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமான தீர்க்கதரிசிகளுடைய அனுபவம், ஆண்டவரோடு இசைந்து வாழ்ந்த சோல்ஜர் போர் வீரர்களுடைய அனுபவம், யோபுவினுடைய அனுபவம், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அனுபவம், பவுலோடு சேர்ந்து பொருத்தப்பட்ட மக்களுடைய அனுபவம், திருச்சபை மக்களுடைய கொரிந்து திருச்சபையினுடைய மக்களுடைய அனுபவம், பிலிப்பு பட்டணத்து திருச்சபையினுடைய மக்களுடைய அனுபவம் நம்மை நிலை நிறுத்தவும் அந்த உறுதியிலே பாதுகாக்கப்படவும் உதவியாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நம்முடைய எலிசா நகர் திருச்சபை மக்களும் இந்த விசுவாசத்திலே, இந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து கர்த்தருடைய மீட்கப்பட்ட பாவிகள் நிலைத்திருந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை துன்பத்திற்கும் உபத்திரவங்களுக்கும் உட்படுத்தினாலும் அதன் விளைவாக ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று ஒரு பெரிய அற்புதத்தையும் அதன் பின்பு நமக்கு உயர்ந்த உன்னதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்தவர் ஆண்டவர் வாஞ்சையுள்ளவர், விருப்பமுள்ளவர், தற்சித்தம் போல் நம்மை நடத்த உரிமையுள்ள தெய்வமாக இருக்கிறபடியா நம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம் விசுவாசம், நம் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி காத்து வளர்ப்பாராக. ஆமென்.